नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। वेदै सर्वाणि कर्माण्यफलभरतया वर्णितानीति बुद्ध्वा तानि त्वय्यर्पितान्येव हि समनुचरन् यानि नैष्कर्म्यमीश मा भूद्वेदैर्निषिद्धे कुहचिदपि मनः कर्मवाचां प्रवृत्तिः दुर्वर्जं चेदवाप्तं तदपि खलु भवत् अर्पये चित्प्रकाशे। वेदै सर्वाणि कर्माणि अफलपरतया वर्णिता नीति बुद्ध्वा। ஸோ சர்வாணி கர்மாணி, சர்வாணினா எல்லா விதமான கர்மாணி, கர்மங்களில் ஓகே எந்த விதமான கர்மம்னா நம்ம பண்ணப்பட்டது எல்லாத்துலேயுமே அபல பரத்தையா, பலம்னா ஃப்ரூட் அதனோடு இல்லையா, அபல பரத்தையான அந்த பலத்தை எதிர்பார்க்காதக்கு இருக்கணும்னு சொல்கிறான். ஏதோ ஒரு காரியம் நம்ம பண்ணுறோம்னா அதில் எதுவும் நம்மளை எதிர்பார்க்கப்படாது, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதக்கே பண்ணணும். வர்ணிதானி, வர்ணிச்சிருக்கலாம். எதில் வர்ணிச்சிருக்கா? வேதை, வேதத்தில். ஸோ எந்த கர்மாவை செய்தாலும் அதில் எந்த பலம் எதிர்பார்க்காத இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கா சொல்கிறான். இதி புத்வா, இதி புத்வானா அது தெரியும், நம்மளுக்கெல்லாம் தெரியும், ஏன்னா வேதம் படித்தவாளுக்கெல்லாம் தெரியும் எந்த கர்மாவே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, அந்த பலனை எதிர்பார்க்கக்கூடாது. எந்த கர்மா பண்ணறதுன்னு அதை தெரிஞ்சுண்டும் தானி அந்த கர்மங்களை ஈஷா, ஹே பகவானே, தொய் அர்ப்பித்தானி என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் உங்ககிட்டயே அர்ப்பிச்சு விடணும். என்ன நம்ம கர்மா பண்ணினாலும் அதில் வரப்பட்ட பலன் எல்லாம் உனக்கு தான் சொல்லி கிருஷ்ணார்ப்பண மஸ்துன்னு எல்லாமே பகவானுக்கே அர்ப்பிக்கணுமா. யானி எந்த கர்மங்களை நைஷ்கர்மியா, நைஷ்கர்மியா நிஷ்கர்ம பாவத்தோட செய்யறது. நிஷ்கர்ம பாவம்னா என்னது? எதிர்பார்க்காத இருக்கிறது. சமனுச்சரன் அந்த பலன் எனக்கு அல்லான்னு தெரிஞ்சுண்டு, அது எனக்கு அல்லான்னு இருக்கிறதுனால அதை என்ன பண்ணணுமா, நம்ம எல்லாம் பகவானுக்குன்னே அர்ப்பிக்கணுமா, அதை அர்ப்பணை பண்ணி விடணும். எப்படி? மனஹா மனசால, கர்மஹான கர்மத்தால், அதே மாதிரி வாச்சாம், வாச்சாம்னா வாக்கால பேச்சினால, பிரவருத்திகி செய்யப்பட்ட அந்த பிரவருத்தினா அந்த கர்மங்கள் எல்லாம் குஹச்சிதப்பி, அது எங்கே ஆனாலும் சரி, அது மனசானாலும் சரி, கர்மா ஆனாலும் சரி, வாச்சா ஆனாலும் சரி, அந்த கர்மத்தை வேதை நிஷித்தே, வேதங்களில் நிஷித்தம் செய்யப்பட்ட கர்மாவை, மீன்ஸ் நிஷித்தம்னா என்னது? வேதத்தில் இது பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருக்கிற கர்மாவை நம்ம என்ன பண்ணணுமா, மா பூதே நான் செய்யாமல் இருக்கணும், இல்லை இது பண்ணக்கூடாது அப்படி சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் அதில் இருக்குன்னா அந்த கர்மாவை நம்ம பண்ணக்கூடாதான், வேதத்தில் சொல்லியிருக்கு அதை பண்ணாதங்கோ. ஸோ அதை நம்ம பண்ணாமல் இருக்கணும். துர்வர்ஜம், ஒரு வேளை சேதவாப்தம் அந்த கர்மாவை நம்மளால் பண்ண முடியாக்கி இருந்தது வச்சுங்கோ, ஏதோ ஒரு நிலை வந்துடுத்து நம்மளுக்கு, அந்த கர்மாவை நம்ம பண்ணிவிட்டோம்னா சித் பிரகாஷ் என்ன பண்ணுமா, சித் பிரகாசமாக உள்ள அந்த ஸ்வரூபமாக உள்ள அந்த பகவான்கிட்ட அர்ப்பியதே, அந்த கர்மாவை நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ண அந்த கர்மாவை பகவான்கிட்ட அர்ப்பிக்கணுமா. ஸோ எல்லா வேதங்களில் என்ன சொல்லியிருக்கு? பலனை எதிர்பார்க்காதக்கு கர்மத்தை செய்யணும். நீங்கள் ஏதோ வேலை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும்னு அது நினைக்கக்கூடாது. ஸோ அதனால் எல்லா கர்மத்தோட பலனையும் என்ன பண்ணுவான், பகவானுக்கே சமர்ப்பணம் பண்ணிடணுமா. எல்லாம் கிருஷ்ணார்ப்பண மஸ்து சொல்லி பகவானுக்கே அதை அர்ப்பிக்கணும். ஸோ அதை தெரிஞ்சும் அந்த கர்மாலேருந்து வரப்பட்ட பலனை எனக்கெல்லாம் இந்த கர்மாலேருந்து பண்ணப்பட்ட பலன் எனக்கெல்லாம்னு தெரிஞ்சுட்டும் நம்மளை என்ன பண்ணுறோம், அதை நம்ம வச்சுக்கக்கூடாதான், அதெல்லாம் பகவானுக்கு தான் சொல்லி அர்ப்பணை பண்ணி விடணுமா. ஸோ வேதங்களால் நிஷித்தம் செய்யப்பட்ட காரியங்கள் ஒரு காலம் நம்ம செய்யாமல் இருக்கணும். ஓகே, மனசாலையும் சரி, கர்மாவாலையும் சரி, வாக்குனாலையும் சரி செய்யாமல் இருக்கணும். ஒரு வேளை அதை செய்துவிட்டோம், விட முடியலை, அந்த நிலையில் வந்து விடுத்துனா என்ன பண்ணுறது, அதில் கிடைச்ச பலன் கூடி பகவானுக்கு அர்ப்பணை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உள்ள மனசை எனக்கு கொடு சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறாங்க. யஸ்த்வன்ய கர்மயோகः தவ பஜனமயஸ்தத்ர சாபீஷ்டமூர்த்திம் ஹ்ருத்யாம் சத்வைகரூபாம் திருஷதி ஹ்ருதி மிருதி க்வாபி வா பாவயித்வா पुष्पैर्गन्धैर्निवेद्यैः अपि च विरचितैः शक्तितो भक्तिपूतैः नित्यं वर्यां सपर्यां विदधै विभो त्वत्प्रसादं भजेयम्. सो यस्त्वन्य कर्मयोगः तव भजनमयस्तत्र चाभीष्टमूर्तिम्. ओके, हे विभो भगवाने
எஸ்த்வன்யா கர்மயோகா. எஸ்த்வன்யானா இன்னொரு கர்மயோகத்தை பற்றி சொல்கிறாங்க. என்னதாக்கும்? தவ பஜனமயா, உன்னை பஜனை செய்யறதுக்கு வேண்டி இன்னொரு கர்ம மார்க்கம் இருக்குது சொல்கிறா. ஓகே, பக்தி பண்ணுறதுக்கு இன்னொரு கர்ம மார்க்கமும் சொல்கிறா. தத்ரச்சா, அங்கேயும் அந்த அந்த கர்ம மார்க்கத்தில் இன்னொன்று சொல்லியிருக்காளே, அந்த மார்க்கத்தில் அபீஷ்ட மூர்த்தி. அபீஷ்டம்னா அவளுக்கு, அபீஷ்டம்னா பிடிச்ச மாதிரி. ஓகே, நம்மளுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி மூர்த்தியை ஹிருத்யாம், மனசுக்கு ரொம்ப இஷ்டமானது, மீன்ஸ் அதை பார்த்தா சந்தோஷம் படுறது. இப்போ ஒரு பகவானோட மூர்த்தி பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் இல்லையா? சில குருவாயூரப்பனா ரொம்ப பிடிக்கும், சிவன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி யாருக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதோ அந்த மூர்த்தியை சத்வைக ரூபம், எப்படித்த மூர்த்தியாம் அது சத்வஸ்வரூபமாக இருக்கிற அந்த ரூபத்தை திருஷதி, திருஷதினா கல்லாலேயோ, ஹிருதினா மனசுலேயோ, மிருதி சொன்னால் மண்ணாலேயோ, இல்லை இங்கே சொர்ணமோ இல்லை வெள்ளியாலேயோ, இல்லை 5 பஞ்சலோகம் கலந்த மூர்த்தியோ ஏதோ ஒன்று, அந்த மாதிரி குவாப்பிவா, அது எங்கேயானாலும் சரி, கல்லாலேயானாலும் சரி, இல்லை மனசில் நீங்கள் விசாரித்த ஒரு மூர்த்தியானாலும் சரி, இல்லை மண்ணால் ஒரு மூர்த்தியை நீங்கள் உண்டாக்குறீங்களோ, இல்லை சொர்ணத்தால் நீங்கள் ஒரு மூர்த்தியை பண்ணிக்கிறீங்களோ, எதானாலும் சரி, அந்த மாதிரி மூர்த்தியை அது எப்படியாம் சத்வஸ்வரூபமாக இருக்கிற மூர்த்தி, அதுவும் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மூர்த்தி. பாவயித்வா, பாவயித்வனா பாவிச்சுக்கிறது. ஓகே, மனசில் அந்த மாதிரி மூர்த்தியை பாவிச்சுக்கிறது. அதுக்கு புஷ்பைஹி, என்னத்தால்? புஷ்பத்தால். கந்தைஹினா, கந்தம்னா இந்த சந்தனத்திரி கந்தம் எல்லாம் இருக்குல்லையா, அந்த மாதிரி வாசனை பொருட்கள் கந்தத்தாலேயோ. நிவேத்யைஹி அபிச்சா, நைவேத்தியங்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம். ஸோ நைவேத்தியம் இதனால விரச்சிதைஹி செய்யப்படுறது. ஓகே, அந்த மூர்த்திக்கு நம்ம புஷ்பத்தால் ஒரு சந்தனத்திரி காட்டுறது, தூபம் காட்டுறது, தீபம் காட்டுறது, நைவேத்தியம் காட்டுறது, இந்த மாதிரி செய்துண்டு சக்தி தகா, எனக்கு எத்தனை சக்தி, என்னோட சக்திக்கு தகுந்தா போல் இல்லையா? சிலவாளுக்கு பெரிய ஸ்கேலில் பண்ணுவான், சிலவாளுக்கு வந்து சின்னதாக தான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு எத்தனை சக்தி இருக்கோ அந்த மாதிரி சக்தியில் பக்தி பூத்தைகி எப்படி பண்ணணும்? பக்தியோடு செய்யணுமா. அதை எந்த பூஜை பண்ணாலும் அந்த பக்தி ஸ்ரத்தை வேணும் இல்லையா? ஸோ பக்தியால் செய்யப்பட்ட பூஜைகள் எல்லாம் எப்படி பண்ணணுமா? நித்தியம். ஒரு நாளைக்கு பண்ணி ஒரு வருஷம் பண்ணாதுக்கு இருக்கக்கூடாது. நித்தியமாகும், டெய்லி. வர்யாம் சபர்யாம், எப்படி ரொம்ப சிரேஷ்டமாக செய்ய வேணும். அதான் அந்த பக்தி பூர்வமாக அந்த பூஜையை நித்தியமாக செய்யணுமா. அப்புறம் என்னாவது? தொத் பிரசாதம், பகவானோட பிரசாதத்தை பகவான் நம்மளுக்கு அப்போ அனுகிரகம், பிரசாதம்னா என்னது? அவரோட அனுகிரகம். பஜேயம், எனக்கு அனுபவிக்கப்படும் சொல்லி சொல்கிறான். அந்த இதை நான் அனுபவிக்கணும் சொல்லி பட்டதிரி கேட்குறா. ஸோ இங்கே என்ன சொல்கிறான்னா, இன்னொரு கர்மயோகம் இருக்குது சொல்லி சொல்கிறா. இதுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் கர்மம் பண்ணினாலும் பலனை எதிர்பார்க்கக்கூடாது சொல்லி சொன்னோம் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில். ஸோ எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொன்னோம். ஸோ இங்கே இன்னொரு கர்மயோகம் இருக்குதுன்னு சொல்கிறா. அது என்னது? உனக்கு எந்த மூர்த்தி ரொம்ப பிடிக்குமோ, இஷ்ட தெய்வம் வச்சுங்கோ. ஸோ எந்த ரூபம் மனசுக்கு சாந்தியை கொடுக்கறதோ அந்த ரூபம் இப்படியே சத்வஸ்வரூபம் இருக்கிற அந்த ரூபத்தை கல்லாலேயோ மண்ணாலேயோ இல்லை மனசில் பாவிக்கிறதோ, இல்லை நீங்கள் சொர்ணத்தால் உண்டாக்குறதோ, இல்லை ஒரு வெள்ளியால் ஒரு ஸ்வரூபத்தை வாங்கி வச்சுக்கிறதோ, எதானாலும் சரி. ஸோ ஏதாவது ரூபத்தை அதை பாவிச்சுண்டு, மீன்ஸ் அதை நம்ம உண்டாக்கி வச்சுண்டு நம்மளோட பக்தி அதில் காட்டுறது எப்படி? அதை பவித்திரமாக்கிறதுக்கு வேண்டி அந்த மூர்த்தியை பவித்திரமாக்குறது எப்படி? அந்த ரூபத்துக்கு புஷ்பம், கந்தம், நைவேத்தியம், தூபம், தீபம், இந்த மாதிரி பக்தி பாவத்தோட யதாசக்தி தினமும் அந்த பகவானுக்கு சேவை செய்யணும். ஸோ சேவை செய்கிற பாக்கியத்தை எனக்கு சொல்லி கேட்குறா இல்லையா? அது பண்ணுறதுக்கூட ஆரோக்கியம் வேணுமே. ஸோ அந்த மாதிரி உள்ள சேவையை நான் உனக்கு பண்ணுறேன். உன்னோட பிரசாதமும் அனுகிரகமும் எனக்கு எப்போதும் அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்குள்ள பாக்கியத்தை நீ குடு குருவாயிரப்பா சொல்லி பட்டதிரி கேட்குறா. ஸோ ஏதோ ஒரு மூர்த்தி இல்லை நீங்கள் மனசில் நினச்சிருந்தாலும் போகும், அதுக்கு நித்தியமாக நம்ம பக்தி பாவமாக அந்த மூர்த்திக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தால் பகவான் நம்மளுக்கு அனுகிரகத்தை கண்டிப்பாக கொடுப்பா. ஸோ அந்த அனுகிரகம் உங்கள்கிட்டேருந்து நான் வாங்கிக்கணும், அதுக்குள்ள ஆரோக்கியத்தையும் எனக்கு அந்த அனுகிரகத்தை நீ குடு சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறாங்க. ஸ்திரீ சூத்ராஹ த்வத்கதாதிஸ்ரவண விரஹிதாஹ ஆசதாம் தே தயார்ஹாஹ த்வத்பாதா சன்னயாதான் விஜகுல ஜனுஷோ ஹம்தஷோ சாம்யசாந்தான் விருத்யர்த்தம் தே யஜந்தோ बहुकथितमपि त्वामना कर्णयन्तो
திருப்தா வித்யாபிஜாத்யைஹ கிமு ந விதததே தாத்ருஷம் மா கிருதா மாம். ஸ்திரீசூத்ராः त्वत्कथादि श्रवणविरहिताः आसतां ते दयार्हाः. ஸோ வேதங்களில் சில இடங்கள் என்ன சொல்லியிருக்கான்னா, ஸ்திரீகளோ சூத்ரர் இவெல்லாம் சில ஸ்லோகம் சொல்லக்கூடாது, கோவிலில் போய் பூஜை பண்ணக்கூடாது, ஹோமாதிகளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதை பற்றி பட்டதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. ஸ்திரீசூத்ராः त्वत्कथादि श्रवणविरहिताः आसतां ते दयार्हाः. ஸ்திரீகள், ஓகே, ஸ்திரீ, சூத்ராக சூத்ரர்கள், त्वत्कथादि உன்னோட கதைகள், பகவானோட கதைகளை ஸ்ரவண விரஹிதாக அவளுக்கு என்ன ஆகுது, கேட்காமலே விட்டு விடுறா சொல்லி சொல்கிறா. கேட்கறதுக்கு டைம் இருக்குல்ல, ஏன்னா அவளுக்கு அதுக்குள்ள வழி இல்லை. ஏன்னா வேதங்களில் சொல்லியிருக்கா சில ஸ்லோகம் சொல்லப்படாது, கோவிலில் போய் பூஜை பண்ணப்படாது, அவள் ஹோமம் பண்ணப்படாது, இந்த மாதிரி ஸ்திரீகளுக்கும் சூத்ரர்களுக்கும் சொல்லியிருக்கா. அதனால அவளுக்கு வேறு வழி இல்லை, அவள் அதெல்லாம் விட்டு விடுறா. அவள் வேலையில் பிஸியாக இருந்துட்டு இருக்கா ஸ்திரீகளெல்லாம். ஸோ ஸ்திரீகள் என்ன பண்ணுறா, காத்தாலேருந்து ராத்திரி வரை அவளுக்கு வீட்டில் வேலையே சரியாக இருக்குது. அதனால இதுக்கு ஒன்றும் அவளுக்கு டைம் இருக்கிறதில்லை. அதனால ஒன்று பகவானோட கதையை பற்றியோ ரூபத்தை பற்றியோ சரித்திரத்தை பற்றி ஒன்றும் கேட்காமலே இருந்துடுறா. தே ஆசைதான். அப்போ அவருக்கு என்ன சொல்கிறா பட்டதிரி, சரி அவளுக்கு வழி இல்லை, எப்படியோ உன்னை அடைஞ்சு விட்றாவா, கடைசியில் பகவானை அடைஞ்சு விட்றாளாம் இந்த மாதிரி உள்ளவா. தே தயார்ஹாஹா, அவளுக்கு என்ன கிடைக்கிறது, பகவானோட கருணைக்கு அர்ஹதை ஆயிடுறாளாம் அவள். அதனால பகவானை அடைஞ்சு விட்றா. ஹந்தா அச்சச்சோ சொல்லி சொல்கிறா. அதாவது பரவாயில்லை, ஏன்னா அவளுக்கு வேதத்திலே சொல்லியிருக்கா இது பண்ணாதே அதை பண்ணாதே சொல்லி, அதை பண்ணாதேக்கே பகவானே அவள் அடைஞ்சு விட்றா, அது ஓகே. ஆனால் என்ன அது, த்விஜகுல ஜனுஷா, த்விஜகுலம்னா பிராமண குலத்தில் பிறந்துட்டு செலவா அசாந்தான் சாந்தியே இல்லாமல் தொத்பிரசா சன்னயாத்தான், பகவானோட பாதத்துக்கிட்ட வரத்துக்கே ரொம்ப சமயம் எடுக்கிறாளாம். நல்ல பிராமண குலத்தில் பிறந்திருக்கா, அவளுக்கு இதெல்லாம் பண்ணலான்னு இருக்குது, ஆனால் கூட பகவான்கிட்டக்கு வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகுதாம். அவளை சோச்சமன்யா, அவளை பற்றி நான் நினைக்கிறேன் குருவாயூரப்பா சொல்லி பட்டதிரி சொல்கிறா. ஏன்னா ஸ்திரீகளுக்கு சூத்ராளுக்கு இந்த மாதிரி பண்ணாதேங்கோ சொல்லியிருக்கா, அதனால் அவள் வரதில்லை. ஆனால் நல்ல குலத்தில் பிறந்தவாளுக்கு பண்ணலாமே, ஆனால் கூட அவளுக்கு சமயம் இல்லைன்னு சொல்லி அவள் இந்த மாதிரி இதில் வரதே இல்லை. அந்த பிராமணர்களுக்கு விருத்தியர்த்தம், அவளுக்கு என்னது, வேலை பண்ணணும், பணத்தை சம்பாதிக்கணும், அது மாத்திரம்தான் மனசில் இருக்குது. அதனால யஜந்தகா, அவள் என்ன பண்ணுறாளாம், யாகங்களை செய்யறா சொல்லி சொல்கிறா. ஒருத்தர்கிட்ட சொன்னால் நீங்கள் யாகத்தை பண்ணுங்கோ, யக்னத்தை பண்ணுங்கோ, உங்களுக்கு நல்லதாகும் சொல்லிட்டு அவளோட நல்லத்துக்கு நினைக்கிறது இல்லையவா, பைசா உண்டாக்குறதுக்கு வேண்டி, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி இன்னொருத்தருக்கு சொல்லி யாகத்தை பண்ண வைக்கிறாளாம். பகு கதிதம் அப்பி, யாராவது நிறைய சொன்னாலும் கூட பகவானை பற்றி அவகிட்ட ஏதாவது சொன்னால், துவாம் உன்னோடு அனாகர்ணிய யந்தகா, காதலே கேட்காதக்கு இருந்து விடுவாளாம். நல்ல சத்சங்கம் நடக்கும், அந்த இடத்துக்கு அவள் போகாதக்கே இருப்பாள். ஆனால் அங்கே போகிறவாளை கூப்பிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ சொல்லிட்டு அவாகிட்ட பண்ண வச்சுட்டு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இருக்கா. ஸோ யாராவது உன்னை பற்றி சொன்னாலும் காதலே கேட்காமல் பைசாக்காக சும்மா யாகத்தை பண்ணுங்கோ சொல்லி அவளை மூட்டி விட்டு யாகத்தை பண்ண வச்சு அவள் சம்பாதிக்கிறா. அதுவும் அல்லாதுக்கு அவளுக்கு இன்னும் இருக்குது, வித்யாபி ஜாத்தியைஹி, ஏன்னா அவெல்லாம் பண்டிதராக இருப்பா இல்லையா, பிராமணர்னா பாண்டித்யம் உள்ளவா, வேதங்கள்லாம் கரைச்சி குடிச்சிருப்பா. அந்த வித்தியினாலையும் ஜாத்தியா, அந்த நல்ல அபிஜாதி குலத்தில் பிறந்ததுனால அவளுக்கு என்ன இருக்காம், ரொம்ப அந்த பெரிய ஜாதியில் பிறந்திருக்கோம் சொல்லி திருப்தாகா, ஒரு கர்வம் அடைஞ்சவாளா இருப்பாளேவா. அதனால அப்பேற்பட்டவனாக மாம் என்னை மா கதா கண்டிப்பாக ஆக்காதே குருவாயூரப்பா சொல்லி சொல்கிறான். கீழ்ஜாதி பிறந்தா நம்ம போனோம் இதில் பார்த்தோமே, சண்டாளனா பிறந்தா கூடி அவன் தான் ஒசதி பக்தியோட பூஜை பண்ணுறது. ஒரு பிராமண குலத்தில் பிறந்து அவன் பண்ணாத்துக்கு இருக்கவன் அதமன் இல்லையா. ஸோ அதனால எங்கள் பட்டத்திரி சொல்கிறா, ஸ்திரீகளுக்கும் சூத்ராளுக்கும் அவள் வேலையில் அவள் வெஸ்தமாயிடுறா, அதில் பிஸியாக இருந்ததுனால அவளுக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சமயம் இருக்கிறதுலே முடியறதில்லை. ஆனால் கூட உன்னோட தயைக்கு பாத்திரமாயி அவள் நல்ல ஒரு இதை அடைஞ்சு விட்றான் உங்ககிட்ட. ஆனால் நல்ல குலத்திலே பிறந்து ஒன்னே நினைக்காமல் இருக்காளே, அவளோட பாக்கியத்தை நினச்சி தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்லி பட்டதிரி சொல்கிறா. இது அவளோட துர்பாகியம் அல்லவோ குருவாயூரப்பா, நல்ல குலத்தில் பிறந்திருக்கா, நல்ல கதி அடையண்டாமா. ஆனால் அவள் அதுக்கெல்லாம் வராதைக்கு பைசா சம்பாதிக்கிறதுலே ஒருத்தரை ஏமாற்றி இது பண்ணுறாளே, அது அவளோட துர்பாகியம் சொல்லி சொல்கிறா. பணத்துக்காக உன்னை பற்றி யாராவது சொன்னால் கூட அது தன்னோட காதலை கேட்காதைக்கு அவளுக்கு ஒரு கர்வம், நம்ம அந்த ஜாதி நல்ல ஜாதியில் பிறந்திருக்கோம், எனக்கு நல்ல வித்தியை பாண்டித்தியம் இருக்குது சொல்லி அந்த கர்வத்தினால அவள் பகவானை நம்பவோ இல்லை அந்த பக்தி பாவமாக பண்ணுறதோ ஒன்றும் பண்ணாதைக்கு இருக்காளே.
அந்த மாதிரி என்னை பண்ணி விடாதே, எனக்கு அந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லி இங்கே பட்டதிரி கேட்டுக்கிறா. பாபோயம் கிருஷ்ணராமேத்யபிலபதி நிஜம் ஊஹிதும் துஷ்சரித்ரம் நிர்லஜ்ஜஸ்யாஸ்ய வாசா பஹுதர கதனி யானி மே விக்னிதானி भ्राता मे वन्ध्यशीलो भजति किल सदा विष्णुमित्थं बुधांस्ते निन्दन्त्युच्चैर्हसन्ति त्वयि निहितमतीन् तादृशं मा कृथा माम्. पापोऽयं कृष्णरामेति अभिलपति निजं गूहितुं दुश्चरित्रम्. பாப்போயம் அயம் பாபா, பாப்பம்னா பாபம் செய்தவர்கள் எல்லாம் நிஜம் துஷ்சரித்தம், தன்னோட கெட்ட விவகாரம் பண்ணவா தான் பாபிகள் இல்லையா, தப்பு பண்ணுறவா தான் பாபம் பண்ணினவா சொல்கிறா. ஸோ அந்த தான் பண்ண தப்பெல்லாம் கூஹித்தும் மறைக்கிறதுக்கு வேண்டி அதுக்கு மட்டுமே அவன் என்ன பண்ணுறாளாம், கிருஷ்ணராமேதி, கிருஷ்ணா ராமா கோவிந்தா சொல்லி கூப்பிடுறாளாம் பகவானே. அது எதுக்கு, தன் செய்த தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு மட்டுமே சொல்கிறாளாம் பகவானோட நாமத்தை. ஆனால் பகவான் நாமத்தை சொல்லி தப்பு பண்ணிகிட்டே இருக்காவாலாம். அதனால் வட்டத்தில் சொல்லலாம் நிர்லஜ்ஜஸ்யாஸ்ய, லஜ்ஜையே இல்லாமல் சுவாமி பேரை சொல்லிட்டு இருக்கப்பட்டவனோட பேச்சினால என்னது, பகுதர கதனி யானி, நிறைய உன்னோட விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் பகவானை பற்றி நிறைய சொல்லுறது இருக்கு, அதெல்லாம் சொல்லாதீங்க, பொய்யை பேசுறது, அதை பொய்யை மறைக்கிறதுக்கு வேண்டி கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு இப்படி கூப்பிடுறது. அதனால விக்னிதானி, விக்னம் அடையிறது. ஓகே, ஏன்னா நல்ல விஷயமே பேசுறதுல எல்லாம் கெட்டதான் அவள் பேசின்னு இருக்கா. தே அவா எல்லாம் புதாம்ஸ்தே, புதாம்ஸ்தேனா பண்டிதர். ஓகே, நல்லா படித்தவா மாதிரி பண்டிதரை போல இருந்தவாளை என்ன பண்ணுறா, யாரெல்லாம் நல்லா சொல்லி பாண்டித்யம் உள்ளவாளை அவள் என்ன பண்ணுறாளா, மே பிராத்தா அப்படின்னு சொல்கிறா அவளை. இவன் என்னோட சகோதரனாக்கும், என்னோட அண்ணாவாக்கும், இவன் என்னோட தம்பியாக்கும் சொல்லி யாரெல்லாம் பகவத் இதில் இருக்க அவளெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாளாம் இன்னொருத்தட்ட, அவன் என்னோட பிரதராக்கும், எனக்கு அவனை நன்னா தெரியும், அந்த மாதிரி சொல்லிக்கிறாளாம். வந்தியசீலகா எதுக்கு சொல்கிறா அப்படி, எப்போதுமே அவளை அவன் இந்த என்னோட அண்ணா சொல்கிறேனே எப்போ பாரு பகவான் பகவான் பகவான், எப்போ பாரு பகவானே நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கான், பூஜை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படி சொல்லி பரிகாசம் பண்ணுறாளாம். விஷ்ணு மித்தம், ஓகே, வந்தியசீலகா எப்போதும் அவளை அவன் சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறது பூஜை பண்ணுறது இப்படியே பண்ணிட்டு இருக்கான், அவன் என்னோட அண்ணாவாக்கும், இது என்னோட தம்பியாக்கும், இது என்னோட ஃப்ரெண்டாக்கும், இப்படி ஒருத்தரை காட்டி சொல்கிறா. விஷ்ணு மித்தம், இப்படி தான் விஷ்ணுவை பஜதி கிலா எப்போதும் பூஜை செய்துன்னு இருப்பனவன் அப்படி சொல்லி ஒருத்தரை பார்த்து பரிகாசம் பண்ணுறது. நிந்தந்தி அவளை நிந்திக்கிறது, அப்படின்னா இன்சல்ட் பண்ணுறது அவளை பார்த்துட்டு. உச்சைர் ஹசந்தி அவளை பார்த்து பெருசாக சிரிக்கிறது, பிராந்தவன் பாரு எப்போ பாரு பகவான் பகவான் சும்மா கோவிலுக்கு போகிறான், நமஸ்காரம் பண்ணுறான், அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்லி அவளை பார்த்து பரிகாசம் பண்ணுறது, சிரிக்கிறது. இந்த மாதிரி பண்ணுவானாம் யார், இந்த பாபம் பண்ணினவன் இந்த மாதிரி பண்ணுவான். அதனால் பட்டதிரி சொல்கிறா, குருவாயூரப்பா அந்த மாதிரி நிலையை தாதிருஷாம் அந்த நிலைக்கு மா கிருதாமாம் என்னை கொண்டு வந்துவிடாதே குருவாயூரப்பா சொல்லி சொல்கிறா. 2 ஸ்லோகத்தில் அப்படியே சொல்கிறா, மா கிருதாமாம், இதிலே மா கிருதாமாம், அந்த மாதிரி நிலை எனக்கு வேண்டாம், ஒருத்தரை பார்த்து பரிகாசம் பண்ணி நம்ம அந்த மாதிரி பாவத்தை எனக்கு பண்ணண்டாம், அதனால அந்த மாதிரி நிலையை எனக்கு தயவு செய்து கொடுத்துடாதே குருவாயூரப்பா சொல்லி கேட்டுக்கிறா. श्वेतच्छायं कृते त्वा मुनिवरवपुषं प्रीणयं ते तपोभिः त्रेतायां सृक्सृवाद्यङ्कितमरुणतनुं यज्ञरूपं यजन्ते सेवन्ते तन्त्रमार्गैः विलसदरिगदं द्वापरे श्यामलाङ्गं नीलं सङ्कीर्तनाद्यैः इह कलिसमये मानुषास्त्वां भजन्ते. श्वेतच्छायं कृते त्वा मुनिवरवपुषं प्रीणयन्ते तपोभिः. हे भगवाने गुरुवायूरप्पा कृते கிருத்தனா கிருத யுகத்தில் சத்திய யுகத்தில் பகவானை துவாம் ஒன்னை ஸ்வேதச்சாயம், ஸ்வேதம்னா வெள்ளை நிறம், ஓகே ஒயிட் கலர், வெள்ளை வர்ணத்தில் முனிவர வபுஷம், முனினா முனிகள், வபுஷம்னா அவரை மாதிரி முனிகளை போல ஒன்று நினச்சிண்டு தபோபிகி எல்லாரும் தபஸை செய்துட்டு இருந்தா. எப்போ கிருத யுகத்தில் சத்திய யுகத்தில். பிரீணயந்தே பகவானை சந்தோஷப்படுத்துகிறாளாம், அப்படி பகவானை தபஸ் பண்ணி சந்தோஷப்படுத்துகிறா கிருத யுகத்தில். அதுக்கப்புறம் திரேதா யுகத்தில் திரேதா யுகத்தில் சுருக்ஸ்ருவாத்தியம்னா ஹோமம் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு லேடல் வச்சுருப்பா இல்லையா, மரத்தால் உள்ள ஸ்பூனு, அதுக்கு சுருக்ஸ்ருவாத் சொல்லுவாள். அந்த நெய்யை விடப்பட்ட அந்த ஸ்பூனு, ஓகே லேடல்,
ஆஃபரிங் ஃபார் இந்த சாக்ரிஃபிஷியல் ஃபயருக்கு வந்து கீ போடுறா இல்லையா, நெய்யை போடுறாளே, அந்த லேடில் சொல்லுவாள். ஸோ அதை எப்போ பண்ணுறா, திரேதாயுகத்தில் அந்த ஹோமம் எல்லாம் யாகாதிகள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறா இல்லையா, அந்த யாகத்தில் நெய்யை விடுறது எப்படி இருக்காம், அருண நரமாக இருக்கலாம் பகவான். அருண நரம்னா சோப்பு கலர்லாம் யக்ஞ ரூபமாக இருக்கா பகவான். அந்த யஜந்தே அந்த யாகம் செய்துட்டு இருக்கா. எப்போ திரேதாயுகத்தில் பகவானை யாகம் பண்ணி சந்தோஷப்படுத்துறா. அதுக்கப்புறம் துவாபர யுகம். ஸோ துவாபர யுகத்தில் எப்படி இருக்கு, தந்திர மார்கைஹி தந்திர மார்க்கங்களால் விலசதரிகதம் பகவான் விகசிச்சுட்டு இருக்கா. எப்படி இருக்கா, சங்கு சக்கர கதாதாரியா இருக்கப்பட்ட பகவான் ஷாமளாங்கம் ஷாமள வர்ணத்தில் இருக்கப்பட்ட பகவானை சேவந்தே சேவிச்சுன்னு இருக்காளாம். இப்போ துவாபர யுகத்தில் ஈஹா இப்போ இங்கே கலி சமய, இப்போ என்ன சமயம், கலியுகம். ஸோ கலியுகத்தில் மானுஷாக மனுஷர்கள் என்ன பண்ணுறாளாம், தே அல்ல துவாம் ஒன்னை சங்கீர்த்தனாத்யைஹி. இப்போ யாகம் பண்ணண்டா, யஜ்ஞம் பண்ணண்டா, தபஸ் பண்ணண்டா, இந்த கலியுகத்தில் என்ன வேணும், நாம சங்கீர்த்தனம் போருமா. ஸோ அதனால சங்கீர்த்தனாத்யைஹி சங்கீர்த்தனத்தால் பகவானே சேவிக்கிறா. எப்படி இருக்கா பகவான், நீல வர்ணத்தில் இருக்கா. நீலவர்ணமாக உள்ள உன்னை பஜந்தே உன்னை பஜிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கிருத யுகத்தில் பகவான் வெள்ள நிறமாக அவரை தபஸ் பண்ணி முனிகள்லாம் தபஸ் பண்ணுற மாதிரி அந்த ரூபத்தை தபஸ் பண்ணிட்டு பகவானை சேவிக்கிறோம். திரேதாயுகத்தில் பகவானை யாகம் யக்ஞம் எல்லாம் பண்ணப்பட்ட அந்த ஸ்பூனால் விடுறோம் இல்லையா யாகத்தில் நெய்யை. ஸோ அருண நிறமாக இருக்கிற பகவானை சேவிக்கிறோம். துவாபர யுகத்தில் வந்து தந்திர மார்க்கத்தால் இருக்கப்பட்ட பகவானே ஷாம வர்ணமாக இருக்கா. அவர் வந்து சங்கு சக்கரமாக இருக்கிற கதா பாணியாக இருக்க பகவானை தந்திர மார்க்கத்தால் சேவிக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கப்பட்ட கலியுகத்தில் மனுஷர் என்ன பண்ணுறா, பகவானை எப்படி சேவிக்கிறா, நாம சங்கீர்த்தனத்தால் உன்னை வர்ணித்து உன்னை சேவிக்கிறா சொல்லி பட்டதிரி சொல்கிறா. ஸோ இது எல்லாத்தோட ஈஸியான மார்க்கம் எது, நாம சங்கீர்த்தனத்தால் பகவானை அடையிறது. அது கலியுகத்தில் மாத்திரம்தான் முடியும். சோயம் காலேய காலோ ஜயதி முரரிபோ யத்ர சங்கீர்த்தனாத்யைஹி நிர்யத்ஞைரேவ மார்கைஹி அகிலதனசிராத் त्वत्प्रसादं भजन्ते जातास्त्रेता कृतादौ अपि हि किल कलौ सम्भवं कामयन्ते दैवा तत्रैव जातान् विषयविशरसैः मा विभो वञ्चयास्मान् सोऽयं कालेय कालो जयति मुररिपो यत्र सङ्कीर्तनाद्यैः. ஸோ நம்ம போன இதில் பார்த்தோம், கலியுகத்தில் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணினாலே பகவானே நம்ம வேகம் அடையலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடையலாம்னு சொல்லி பார்த்தோம். அதனால் இங்கே என்ன சொல்கிறா, சோயம் காலேய காலே அப்பேற்பட்ட அந்த கலிகாலம் ஜெயதி ஜெயிக்கட்டும், இந்த கலிகாலத்துக்கு ஜெய் அப்படின்னு சொல்கிறா. யாரெல்லாம் கலிகாலத்தில் பிறந்திருக்கா அவெல்லாம் ரொம்ப புண்ணியசாலின்னு சொல்லி சொல்கிறா. முரரிப்போ ஹே முரனுக்கு சத்ருவான ஏ குருவாயிரப்பா ஹே பகவானே, எத்ரா எந்த கலியில சங்கீர்த்தனாத்யேகி சங்கீர்த்தங்களை ஓகே நாம சங்கீர்த்தனம் செய்யறதுனால நிர்யத்னை ரேவா எந்த யத்னமும், யத்னம்னா என்னது, எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாதைக்கு பிரயத்னமே பண்ணாதைக்கு ஒன்றுமே பண்ணாதைக்கு செய்யாமல் அகிலதா எல்லாத்தையும் கொடுப்பாளாம் பகவான். நம்ம பக்தியோட நாம சங்கீர்த்தனம் வரும், ஹரே ராம மகாமந்திரத்தை சொன்னாலே போரும், இல்லை வரும் ராம 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 ராமா சொன்னால் போரும், இல்லை ஹரி ஹரி ஹரி, இல்லை நாராயணா கிருஷ்ணா என்ன நாமத்தை சொன்னாலும் போருமா. ரொம்ப ஈஸியாக தபஸ் பண்ணண்டா, யாகத்தை பண்ணண்டா, ஒன்றுமே பண்ணண்டா, அது பண்ணாதைக்கு வரும் நாம சங்கீர்த்தனம் இந்த கலிகாலத்தில் பண்ணினா பகவான் நம்மளுக்கு எல்லா அனுகிரகத்தையும் ரொம்ப ஈஸியாக ஒன்றும் பிரயத்னம் பண்ணாதைக்கே கொடுத்துடுறானா. நச்சிராத்து ரொம்ப வேகமாதும் ரொம்ப வேகமாக கிடச்சிடுமா. என்னது, தொத் பிரசாதம் பகவானோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கிறது, அதை பஜந்தே நம்மளால் அடைய முடியும்னு சொல்லி சொல்கிறா. அதனால் திரேதா கிருதாதம் திரேதாயுகத்தில் கிருத யுகத்துல எல்லாம் பிறந்திருக்கா, ஜாத்தஹா கிலா அப்படியும் நிறைய மனுஷமாரு பிறந்திருக்கா. ஆனால் கலம் சம்பவம் உன்னோட நாம சங்கீர்த்தனம் செய்யணும்னு சொல்லி காமயந்தே, காமம்னா என்ன, மனசில் இஷ்டம் அவளுக்கு. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து அவள் தபஸ் பண்ணியிருக்கா, யாக யஜ்ஞாதிகளெல்லாம் பண்ணி தான் பகவானை அடையிறா. ஆனால் ஈஸியாக இப்போ நாம சங்கீர்த்தனத்தில் அடைய முடிகிற யுகம் எது, கலியுகம். அதனால் அவளுக்கெல்லாம் மனசில் காமயந்தே அந்த காமம் இருக்காம், ஆசைப்படுறாளாம். என்னது, கலிகாலத்தில் நம்மளும் பிறக்கணும்னு சொல்லி. தேவா தத்ரைவா அந்த தேவர்கள் எல்லாம் ஜாத்தான் இந்த கலியுகத்தில் பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாளாம். ஆனால் இங்கே பட்டதிரி என்ன சொல்கிறா, விஷய விஷரசைஹி கலியுகத்தில் வேற என்ன இருக்குது,
நம்மளுக்கு வந்து நிறைய விஷயத்தில் விஷரசங்கள் இருக்குது. விஷரசங்கள்லாம் என்னது? நம்ம காமம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் சொல்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு வேணும் 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 ஆசை இந்த யுகத்தில் தான் இருக்கா. அதனால தான் விஷரசைகி, இந்த விஷயமாக உள்ளப்பட்ட விஷரசங்கள்லேருந்து எங்களை என்ன பண்ணு? வஞ்சியமானா, என்னை வந்து வஞ்சிக்காதே, என்னை ஏமாற்றி விடாதே. இந்த கலியுகத்தில் பிறந்து நம்ம நாம சங்கீர்த்தனை மாத்திரம் பண்ணணும், பக்தியோட பகவானை அடையணும்னு சொல்லி அந்த மனசோட நம்ம கலியுகத்தில் பிறக்கணுமே தவிர, இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு வேணப்பட்ட நிறைய ஆசைகளெல்லாம் இருக்குது. இதில் அதை பார்த்தா வேணும், இதை பார்த்தா வேணும், அது வேணும், இது வேணும்னு லிமிட்லெஸ், அது எண்டே ஆறுதலை நம்மளுக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த ஆசையில் இல்லாதக்கு அதில் வந்து என்னை வஞ்சிச்சு விடாதே குருவாயூரப்பா, எனக்கு ஆசையெல்லாம் கொடுத்து விடாதே இந்த யுகத்தில் சொல்லி பட்டதிரி கேட்குறா. ஆசை இருக்கணும் என்னது? நாம சங்கீர்த்தனத்தை பண்ணி உன்னை அடையணும், அந்த ஆசையோடு நான் பிறக்கணுமே தவிர பாக்கி இந்த தர்மம், அர்த்த, காம, மோட்சம் அந்த ஆசையில் நான் பிறக்கக்கூடாது, அப்படின்னு என்னை ஏமாற்றி விடாதே சொல்லி கேட்டுக்கிறேன். இங்கே भक्तास्तात्वत्कलास्योद्रमिलभुवि ततो भूरिशस्तत्र चोचैः कावेरीं ताम्रपर्णीम् अनुकिलघृतमालां च पुण्यां प्रतीचि हा मामप्येतदन्त भवमपि च विभो किञ्चिदञ्चद्रसं त्वयि आशापाशैर्निबध्य भ्रमयन भगवन् पूरय त्वन्निषेवाम्. பக்தாக எல்லா பக்தர்களும் இப்போ கிருதயுகத்தில் பிறந்திருக்கா, திரேதாயுகத்தில், துவாபர யுகத்தில், கலியுகத்தில். ஸோ எல்லா பக்தர்களும் எல்லா யுகத்தில் என்ன எதுக்கு பிறந்திருக்கா? பகவானை காணணும் இல்லையா? அந்த பக்தி பண்ணுறதுக்கு வேண்டி எல்லா யுகத்துலேயும் பிறந்திருக்கா. ஆனால் கலௌ சியுஹு, கலியிலையும் பிறக்கிறாளாம் நிறைய பேர் இந்த மாதிரி பக்தர். அதில் எங்கே பிறக்கிறா? திரமில பூவி. திரமில பூவினா திராவிட பூமி, தட் மீன்ஸ் சவுத் இந்தியா. அங்கே வந்து நிறைய பேர் இருக்காளாம். ததஹ பூரிஷா, அவ கூட தத்ர உச்சைகி, ரொம்ப உச்சமான நிறைய பேர்கள் இருக்கா. இங்கே இந்த திராவிட பூமியில் நிறைய பக்தர்கள் பிறந்திருக்கா. இப்போ பட்டதிரி எல்லாம் திராவிட பூமி தான். ராமானுஜர், சங்கராச்சாரியர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா பாருங்க, ஆழ்வார்கள், இவ எல்லாமே வந்து திராவிட பூமியில் பிறந்திருக்கா. ஸோ எங்கே பிறந்திருக்காவாலாம்? திராவிட பூமியில் காவேரி நதி கரையில், தாமிரபரணி அந்த நதி கரையில், அனுகில கிருத்தமாலா சொல்லப்பட்ட புண்ணியமான இடத்துல பிரதீச்சின்னா வெஸ்ட்வேர்டு ஃப்ளோயிங் ரிவர், அங்கே பிறக்கப்பட்டவர்லாம் அதிகமான பக்தி உள்ளவாளாக இருக்கா சொல்லி பட்டதிரி சொல்கிறான். ஸோ திராவிட பூமியில் சவுத் இந்தியாவில் பிறந்தவாலாம் நிறைய பேர். ராமானுஜர், சங்கராச்சாரியர், மத்வாச்சாரியர், இவெல்லாம் சவுத்தில் பிறந்தவா. ஸோ இவெல்லாம் அதிக பக்தி உள்ள ஒரு மகான்கள். ஹா மாம் அபி, ஹே குருவாயூரப்பா பகவானை என்னையும் தந்தர்பவம் அபி, அந்த புண்ணியஸ்தலத்தில் பிறக்க வச்சிருக்கா. ஏன்னா இவரும் கேரளாவில் தானே பிறந்திருக்கா. இவர் பிறந்ததுனால நாராயணி வந்தது. விபோ, ஹே பகவானே, கிஞ்சே தஞ்சத்ரசம் துவயா, உங்ககிட்ட பகவான்கிட்ட கொஞ்சம் ஒட்டிக்கணும்னு நினச்சி என்னை நீ என்ன பண்ணியிருக்காய்? திராவிட பூமியில் பிறக்க வச்சிருக்காய். அங்கே வந்து ஆஷா பாஷைகி, ஆஷா பாஷத்தால் நிபத்யா, கட்டிவிடக்கூடாது இல்லையா? நம்மளுக்கு இந்த ஆசைகள் வரக்கூடாது சொல்கிறான். அதனால பகவானே ந பிரமய, தயவு செய்து என்ன இந்த ஆசா பாசத்தில் சுத்த விடாதே சொல்கிறான். ஆசா பாசம் இருந்தால் நம்மளுக்கு பகவான்கிட்ட அட்டாச்மெண்ட் இருக்காது இல்லையா? அதனால எனக்கு ஆசா பாசத்தை கொடுத்து அதிலே சுத்த விடாதே சொல்கிறான். தன்னி சேவம், உன்னை சேவிக்கிறதுக்கு வேண்டிதான் நான் இந்த பூமியில் பிறந்திருக்கேன். அதனால பூரையா, உன்னோட சேவை பண்ணறதுக்குள்ள பாக்கியத்தை, பரிபூர்ணமான பாக்கியத்தை எனக்கு கொடு சொல்கிறான். ஸோ கலியுகத்தில் நிறைய பக்தர்கள் பிறக்கிறாளாம். அதுலேயும் திராவிட பூமியில் அதிகம் பேர் பிறந்திருக்கா. அதுலேயும் காவேரி, தாமிரபரணி, கிருத்தமாலா சொல்லப்பட்ட பாரத புழை நதிக்கரைகளில் நிறைய பக்தர்கள் பிறக்கிறாளாம். அப்பேற்பட்ட பாரத புழையில் நானும் பிறந்திருக்கேன்னு சொல்லி பட்டதிரி சொல்கிறான். அதனால நானும் கொஞ்சம் பாக்கியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறான். அதனால தான் எனக்கு இங்கே பிறக்க முடிஞ்சிருக்கு. அதனால என்னை நீ ஒரு இந்த பக்தியிலேருந்து என்னை நழுவ விடாதேப்பா குருவாயூரப்பா, எந்த ஆசா பாசத்திலையும் என்னை கட்டி விடாதே, உன்னை அடையறதுக்குள்ள அந்த பூர்ண பாக்கியத்தை எனக்கு தயவு செய்து அனுகிரகம் பண்ணுன்னு பட்டதிரி கேட்டுக்கிறாங்க. திருஷ்ட்வா தர்மத்ருஹம் தம் கலிமபகருணம் பிராங்மஹீக்ஷித் பரீக்ஷித் ஹந்தும் வியாக்ருஷ்ட खड्गोऽपि न विनिहतवान् सारवेदी गुणांशात् त्वत्सेवाद्याशु सिद्धेत् असदिह न तथा
त्वत्परे चैषभीरुः यत्तु प्रागेव रोगाधिपरपहरते तत्रः शिक्षयैनम् दृष्ट्वा धर्मद्रुहं तं कलिमपकरुणं प्राङ्महीक्षित् परीक्षित् धर्मद्रुहं तं தர்மத்துக்கு துரோகம் செய்யற அபகருணம் எந்த கருணையும் இல்லாமல் தம் கலி அந்த கலி புருஷனை பிராக்னா முன்னால ஒரு காலத்துல மஹீக்ஷித் பரீட்சித் மஹீக்ஷித்னா பூமியை ஆளப்பட்டவன் யாரு பரீட்சித் மகாராஜாவை பத்தி சொல்றா. இந்த ராஜாவான பரீட்சித் என்ன பண்றானா திருஷ்டுவா பார்க்கறான் யாரே இந்த கலிபுருஷனை. ஸோ கலிபுருஷன் யாராக்குன்னு சொல்றாங்க தர்மத்துக்கு துரோகம் செய்யப்பட்ட கருணையே இல்லாத அந்த கலிபுருஷனை இந்த பரீட்சித்திற்கா பார்க்கறான். ஹந்தும் அதனால அவனை கொல்லணும் நினைக்கிறானா இந்த பரீட்சித்து. அதனால என்ன பண்றான் வியாக்கிருஷ்ட கட்கோபி தன்னோட கட்கம் வாள் வச்சுருக்கால அந்த கட்கத்தை தன்னுடைய இடுப்பிலேருந்து எடுக்கிறானா. எடுத்து கொல்லலாம் நினைக்கிறத குணாம்ஷாத் அந்த கலியோடு ஏதோ ஒரு குணங்கள் ஒரு நல்ல குணம் இருக்குன்னு சாரவேதி அந்த சாரத்தை புரிஞ்சுக்கிறான் இந்த பரீட்சித்து. அதனால அவன் என்ன பண்றான் வினிஹாத்தவான் அவனை கொல்லாமல் விட்டு விடுறானா. இவனை கொல்லறது சரியில்லை சொல்லி விட்டு விடுறான். ஏன்னா துவத் சேவாத்து ஒன்னையே சேவை பண்ணுறதுனால பகவானை யாரெல்லாம் சேவை பண்ணுறாளோ ஆஷு அவளுக்கு என்ன பண்ணுறா வேகமாக ஆஷுனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இக சித்தியத்தை இந்த கலியுகத்தில் சித்தி சீக்கிரமாக கிடைக்கும்னு கலியுகத்தில் தானே சொல்லியிருக்க நாம சங்கீர்த்தனம் ரொம்ப ஈஸியான மெத்தடு வேகமாக பகவானை அடையலாம் சொல்லியிருக்கா இல்லையா. அதனால பகவானை சீக்கிரமாக பகவானோட அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி ந ததா அதே மாதிரி தொத்பரேச்சா உனக்கு பகவானுக்கு எதிரா மீன்ஸ் ஆப்போசிட்டா பண்ணக்கூடாதது பண்றவாளே ந ஏஷா அது மாதிரி சீக்கிரமா சித்தி கிடைக்காத அவளுக்கு. ஓகே யாரெல்லாம் பகவானை நினைச்சு நல்ல காரியம் பண்றா அவளுக்கு வேகம் இந்த கலிகாலத்துல பகவான் அனுகிரகத்தை வேகம் கொடுக்கறா. அதே மாதிரி தப்பு பண்றவாளுக்கு அனுகிரகத்தை வேகம் கொடுக்கறது இல்லை. அவள் என்ன பண்றா உன்னை யாரெல்லாம் சேவை பண்றாளோ அவளுக்கு சீக்கிரமா நீ பலத்தை கொடுக்கற. அதனால எத் பிராகேவா முன்னாலேயே ரோகாதிபி அபஹரத்தை ரோகங்களை எல்லாம் இல்லாமல் எந்த தோஷங்களும் இல்லாமல் அதாக அபகரிக்கிறதுனா என்னது இல்லாமல் ஆக்கிறது. தத்ரனா அது அந்த கலி ஹா சிக்ஷயேனம் அந்த கலி புருஷனை சிக்ஷிக்கணும் சொல்லி சொல்றான். ஏன்னா கலி சமயத்தில் யாரெல்லாம் உன்னை சேவை பண்ணி சித்தி அடையிறாளோ அவளுக்கு அது பாக்கியம். ஓகே அவளுக்கு ஈஸியாக அது கிடைச்சி விடுறது. அதனால அதை நான் ஒன்றும் சொல்லலை குருவாயூரப்பா. ஆனால் யாரெல்லாம் உனக்கு எதிராக இருக்காளோ அவளுக்கு கஷ்டங்களும் கொடுத்து ரோகத்தையெல்லாம் கொடுக்குறா இல்லையா. அப்பேற்பட்ட இடத்துல இந்த கலிபுருஷனை நீ ஏன்னா அவளுக்கு திருத்தத்துக்குள்ள நேரத்தை கொடுக்கறது இல்லையா. இப்போ நம்ம தப்பு பண்ணுறோம் வச்சுங்கோ அந்த தப்பை நம்ம தப்பை உணரணும் இல்லையா. அதை ரியலைஸ் பண்ணாதைக்கு தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறவாளை கலி என்ன பண்ணுறதாம் கலிபுருஷன் அவளை ரியலைஸ் பண்ண விடுறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ள கலியை நீ நிகிரகம் பண்ணு சொல்லி இங்கே அவர் கேட்டுக்கிறா. ஸோ கலி அவளுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்ததுன்னா அவள் தப்பு பண்ணாதைக்கு இருப்பா இல்லையா. இந்த கலிகாலத்தில் தான் நம்ம தப்பு நிறைய பண்ணுறோம் பாருங்கோ. பொய்யை சொல்கிறோம் இல்லையா. சத்தியத்தை பொய்யே சொல்ல மாட்டேன் எல்லாம் சத்தியத்தை பேசுவா. ஸோ தர்மம் எல்லாம் அன்னைக்கு இருந்தது. இந்த கலிகாலத்தில் தர்மம் இல்லை எல்லாம் அதர்ம மார்க்கத்தில் நடந்துட்டு இருக்கா. ஸோ அதை ரியலைஸ் பண்ண விடுறதில்லை யாரு கலிபுருஷன். அதனால கலி இல்லாதைக்கு ஆக்கி விடு நீ சொல்லி பட்டதிரி கேட்குறா. அப்படின்னா எல்லாருமே சத்தியமாக இருப்பாளே எல்லாருக்கும் உன்னை அடையலாமே சொல்லி அவர் கேட்டுக்கிறா. இங்கே கங்கா கீதா ச காயத்ரபி ச துளசிகா கோபிகா சந்தனம் தத் சாலக்ராமாபிபூஜா பரபுருஷ ததைகாதசி நாமவர்ணாः ஏதான்யஷ்டாப்யயத்னான்யைகலி சமயே त्वत्प्रसाद प्रवृद्ध्या क्षिप्रं मुक्तिप्रधानीत्यभिदधुरुषयः तेषु मां सज्जयेथाः. ஸோ ரிஷிகள் எல்லாரும் இங்கே ஒரு 8 விஷயங்களை சொல்கிறா. ஸோ இந்த 8 விஷயத்தால் பகவானை அடையலாம் சொல்லி சொல்கிறா. அதில் எந்த 8 விஷயம் என்னது கங்கா. ஸோ கங்கா ஸ்நானம் பண்ணுறது கங்கை நதியில் போய் ஸ்நானம் பண்ணால் பாவங்கள்லாம் போகும். ஸோ அது ஒரு விஷயம். கீதா பகவத்கீதா ஏன்னா கிருஷ்ணனோட வாயாலே சொல்லப்பட்டது. அதனால் பகவத்கீதாவை படிக்கணும். படித்து நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ணிக்கணும். ஸோ பகவத்கீதாவை படிக்கிறது. காயத்ரபி
நித்தியம் காயத்ரி உபாசனம் பண்ணுறது, காயத்ரி மந்திரத்தை நித்தியமாக சொல்லப்பட்டது. துளசிக்கா, துளசியை சமர்ப்பிக்கிறது, மாலை ஆயிட்டோ இல்லை பகவானுக்கு அர்ச்சனை பண்ணவோ துளசி செடியை வளர்த்துறது, இந்த மாதிரி பகவானுக்கு அர்ப்பிக்கிறது துளசியை. கோபிகா சந்தனம், பகவானுக்கு கோபி சந்தனத்தை இடறது, இல்லை சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுறது, இல்லை கோவிலுக்கு சந்தனத்தையே அரைச்சி கொடுக்கறது, அந்த மாதிரி கோபிகா சந்தனம். அப்புறம் சாலக்கிராமாபி பூஜா, சாலக்கிராமத்தை வச்சு நித்தியம் பூஜை பண்ணுறது. எப்படி பக்தியோடு பண்ணணும், நித்தியம் பக்தியோட சாலிகிராமத்தை பூஜை பண்ணுறது. பரபுருஷா, பரமபுருஷனுக்கு, பரமபுருஷனாரு குருவாயூரப்பனுக்கு ஏகாதசி, ஏகாதசி விரதத்தை செய்யறதுனாலையும், அப்புறம் கடைசித்ததா நாம வர்ணாகா, நாமங்களை ஜபிக்கிறது. ஓகே, நாமத்தை பாராயணம் பண்ணுறது, இல்லை இப்போ நம்ம சொல்கிற சஹஸ்ரநாமம் சொல்கிறது, ராமநாமத்தை சொல்கிறது, கிருஷ்ணநாமம் சொல்கிறது, பஜனை பாடுறது, எப்படியாலும் சரி நாம சங்கீர்த்தனம் மொத்தத்தில். ஸோ நாம வர்ணாக, நாமங்களை பஜிக்கிறதுனால இந்த ஏதானி அஷ்டா அப்பி, இந்த 8 விதமான விரதங்களை செய்து முக்தி கிடைக்கும். இதை பண்ணினாலே முக்தி கிடைக்குமா. யத்னானி ஐ கலி சமயே, இந்த 8 விதத்தை எந்த யத்னமும் எந்த பிரயத்னமும் இல்லாதக்கு கலி சமயத்தில் செய்தால் தொத் பிரசாது, பகவானோட அனுகிரகத்தால் பிரவிருத்தியா நம்ம நல்லத்தை வளர்த்திக்கலாமா. ஓகே, அது வளர்ந்துட்டு இருக்குமா, நம்ம பக்தி வளரும் சொல்கிறா. அதனால க்ஷிப்ரம், க்ஷிப்ரம்னா ரொம்ப வேகமாக சீக்கிரமாக முக்தி பிரதான, முக்தியை பகவான் கொடுப்பா, முக்தி கிடைக்கும் நம்மளுக்கு. ஈத்தி சொல்லிட்டு ரிஷயாக, ரிஷிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கா, தேஷு அந்த 8 விஷயங்களை அபிததுஹோ சொன்னாலோ, அந்த 8 விஷயங்கள் மா சஜ்ஜ ஏதாகா மாம், என்னையும் அந்த 8 விஷயத்தில் சேர்த்துப்பா குருவாயிரப்பா. 8 விஷயம் அவர் சொல்லியிருக்கா, ரிஷிகள் 8 விஷயத்தை நம்ம பண்ணினா நம்மளுக்கு பகவான் அனுகிரகம் வேகம் கிடைக்கும் சொல்லியிருக்காளே, அந்த 8 விஷயத்தில் நானும் இருக்கணுமே, அதை விடாதைக்கு நானும் பண்ணணுமே சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறா. தேவர்ஷீணாம் பித்ருணாம் அபின புனரிணி கிங்கரோ வாசபூமன் யோசௌ சர்வாத்மனா த்வாம் சரணமுபகத சர்வக்ருத்யானி ஹித்வா தஸ்யோத்பன்னம் விகர்மாப்யகிலமபனுத சேவசித்தஸ்திதஸ்த்வம் தன்மே பாபோத்ததாபான் பவனபுரபதே ருந்தி பக்திம் பிரணீயாஹ. தேவர்ஷீணாம் பித்ருணாம் அபின புனரிணி கிங்கரோ வாசபூமன். ஹே பகவானே, துவாம் சரணம் உபகதா சொல்கிறா. யாரெல்லாம் பகவானை அவனே சரணம் அடையிறாளோ, சர்வ கிருத்தியானி ஹித்வா எல்லா கர்மங்கள்லையும் விட்டுவிட்டு, யோசவ் எவன் ஒருத்தன் சர்வாத்மனா சர்வாத்மனா இருக்கப்பட்ட பகவானை, பூமன் ஹே பகவானே ஒன்னே சரணடைஞ்சிருக்காளோ அவளுக்கு தேவர்ஷீனாம் தேவர்கள், ரிஷிகள், பித்ருணாம் பித்ருகளுக்கு ந புனக ரிணி, அவள் கடன் படமாட்டாளாம் இல்லையா. சரி, நம்மளெல்லாம் கடன் பட்டிருக்கோம், ஒருத்தருக்கு இல்லாட்டா ஒருத்தருக்கு, பகவானுக்கு கடன் பட்டிருக்கோம், தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், ரிஷிகளுக்கு, அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் நம்ம கடன் பட்டிருக்கோம் இல்லையா. ஆனால் யார் ஒருத்தன் பகவானே கம்ப்ளீட் சரண்டர் ஆறாளோ அவள் யாருக்குமே கடன் படமாட்டாளாம். அந்த மாதிரி பகவான் நம்மளை ஆக்கி விடுறாளாம். ஏன்னா நீ கம்ப்ளீட் சரண்டர் ஆயாச்சு, நீ தான் கதின்னு பகவான்கிட்ட கொடுத்தாச்சுன்னா ஹீ இஸ் நோ லாங்கர் இன்டெப்டட் டு எனி ஒன், யாருக்குமே கடன் படுறதில்லை அவா. தஸ்யோத்பன்னம் அதனால ஏற்பட்ட விகர்மா அபி எந்த கர்மா ஆகட்டும் இல்லாதது கூட அகிலம் எல்லாத்தையும் சித்தஸ்திதா, சித்தம்னா மனசுக்குள்ள இருக்கிற பகவானை ஒன்னையே அபனு தஸ்யா, பகவானை நம்ம மனசில் வச்சுருந்தாச்சு வச்சுங்கோ. ஸோ ஏதாவது கர்மாவை செய்யாதக்கு பாபங்கள் மனசுக்குள்ளே இருந்தானா கூடி அந்த பாபத்தை பகவான் என்ன பண்ணி விட்றாளாம், போக்கடிச்சு விட்றாளாம். ஏன் நம்ம கம்ப்ளீட் சரண்டர் ஆகிருக்கோம். கம்ப்ளீட் நம்ம சரண்டர் ஆயிடுச்சுனாலே பாபத்தை நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் யார் ஒருத்தன் பகவானை கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகி கொடுத்துருக்காளோ அவளுக்கு யாருக்கிட்டையும் கடன் இல்லை, கடன்லேருந்து வெளியில் இருப்பாளாம். அந்த மாதிரி நான் பாப்போ தாப்பான், இந்த பாபத்தோடு தாபங்களால், தாபம்னா என்னது, இந்த கஷ்டங்களால் இருக்கேன். அந்த மாதிரி என்னை உள்ளவனை பவனபுரபத்தையே வாயுபுரத்தில் இருக்கப்பட்ட குருவாயூரப்பா ருந்தி அதெல்லாம் நிறுத்திவிடு. பக்தி பிரணீயாகா, எனக்கு என்ன வேணும், வரும் பக்தி இருந்தால் போகும். அதனால் நான் எந்த பாவத்தையும் பண்ணாத இருக்கணும். அதனால் எனக்கு பக்தியை கொடு, பக்தி இருந்தால் நான் உன்னை என்ன பண்ணுவேன், கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிடுவேன். நான் அந்த மாதிரி உள்ள ஒரு அனுகிரகத்தை எனக்கு கொடு குருவாயூரப்பா, என்னோட வியாதியை நீ மாற்றி கொடு சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறான். இங்கே
नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द।